அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ்ல வந்து இயல் 1ல வளரும் செல்வம் அத வந்து பார்த்துடலாம். சரிமே திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் வழி தூது பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து வளரும் செல்வம் பார்த்துடலாம். ரொம்ப எளிமையான பாடம் பார்த்துடலாம். ஸோ வளரும் செல்வம் பாடப்பகுதி வந்து 13ஆம் பக்கத்துல இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கலைச்சொற்களை பற்றிய விஷயங்கள் தான் ஒரு உரையாடல் வகையில் இருக்கு. இதில் யார் யார் பங்கு பெறாங்க அப்படின்னா, ஆனந்தி, மும்தாஜ், டேவிட். கரெக்ட்டுங்களா? ஸோ இதிலே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இந்த 3 பெயர்களிலுமே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறது கண்டுபிடிங்க, பார்த்துக்கலாம். ஸோ இங்க தமிழ் தான் நமக்கு பொதுமையா இருக்குது. ரைட்டா? இவங்க 3 பேருக்கு நடுவுல தமிழ் வந்து ரொம்ப பொதுமையா இருக்கு. ஒரு உரையாடல். இவங்க 3 பெயர்களுக்குள்ளேயுமே ஒரு ஒரு சின்னதா ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு சின்ன நுணுக்கமா வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த 3 பெயர்களும் கூட. சரி, ஓகே, வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டேவிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனந்தி தமிழ்ல முதல் மதிப்பெண் பெற்றுள்ள என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்தி வந்து ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ் எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து டேவிட் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஆனந்தி சொல்றாங்க நன்றி. மும்தாஜ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு ஐயம், உன்னை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த தமிழ் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லையா? ஸோ அப்போ மும்தாஜ் வந்து கேட்கறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி. ஆனந்தி உறுதியா கேள் மும்தாஜ் அப்படின்னு சொல்றாங்க. மும்தாஜ் என்ன கேட்கறாங்கன்னா, நாம எல்லாம் மடிக்கணினி அதாவது லேப்டாப் பயன்படுத்திக்கிறோம். கணினி தொடர்பான சொற்களை அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகிறோமே, அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குதா என்ன? நம்ம லேப்டாப்னு சொல்றோம், பென் டிரைவ்ங்கிறோம், கர்சர்ங்கிறோம். இதெல்லாம் தமிழ்ல சொற்கள் இருக்குதா? நம்ம இங்கிலீஷ்ல தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனந்தி சொல்றாங்க, அவ்வாறான தமிழ் சொற்கள் இப்போது எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ இப்போ வந்து தமிழ்ல அதுக்கு தகுந்த தமிழ் சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஆங்கில சொல். அது வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. பிரவுசர் அப்படின்னா உளவி அப்படின்னு சொல்லணும். கிராப்னா செதுக்கி, கர்சர்னா ஏவல சுட்டி, சைபர் ஸ்பேஸ்னா இணையவழி, சர்வர்னா மைய விரிவு வலை, ஃபோல்டர்னா உரை, லேப்டாப்னா மடிக்கணினி. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்த தொடங்கிட்டோம். ஸோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனந்தி. டேவிட் சொல்றாங்க, எனக்கும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி மும்தாஜ் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. அப்புறம் இப்போ டேவிட் கேட்கறாரு. சொல்லு டேவிட் அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் என்ன கேட்கறாருன்னா, கணிதத்துல 1, 10, 1000 அப்படின்னு எண்ணிக்கைகளுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும். 1, 1000 அப்படின்னு இப்போ இருக்கும். ஆனா 1/320, 1/120 ஆகிய பின்ன எண்களுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு சொல்லுவாயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மும்தாஜ் என்ன சொல்றாங்க, நானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் கேட்கிறேன்னு சொல்லி ஆனந்தி கேட்கறாங்க. அதாவது அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சில அளவுகளுக்கு சில பெயர்கள் வச்சிருக்கோம். அதாவது 1/320 அப்படின்னா முந்திரி அப்படின்னு சொன்னோம். அரைக்காணி அப்படிங்கிறது 1/160 அப்படின்னும். ஸோ இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா படிச்சிங்க. நான் கொஞ்சம் எளிமையா வேற மாதிரி எழுதியிருக்கேன். இதோ நான் அந்த அட்டவணையில் இருக்கிறது தான் கொஞ்சம் நான் மாற்றி பிரிச்சு எழுதியிருக்கேன். ஒரு வீசம் அதாவது மாகாணி அப்படிங்கிறது 1/16. கால் வீசம்னா நம்மளுக்கு கால்னா தெரியும் 1/4. அப்போ 4ஆல பெருக்கிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ 1/16 அப்படிங்கிறது வீசம். கால் வீசம்னா 1/4ஆல பெருக்கினா முடிஞ்சு போச்சு. பைத்தம் 40, 6, 24, 1/64. அரை வீசம்னா 1/2, 16, 32. முக்கால் வீசம்னா 3/4, 3/64. 3 வீசம்னா அப்படியே 3/16. ஓகேவா? இது எளிமையா இருக்கு இல்லையா? புரியுது இல்லையா? 1/14 ஞாபகம் வச்சுட்டா போதும். கால்னா 1/64, அரைனா 1/2, அப்ப 32. முக்கால்னா 3/4, அப்போ 3/64. 3 வீசம்னா 3/16. அது முக்கால் 3/4 தானே. ஸோ அப்படியே போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அடுத்தது ஒருமா அப்படிங்கிறது 1/20. இருமா அப்படின்னு அர்த்தம் 2 அர்த்தம் இல்லையா? 2/20 வரும். அடிச்சா 1/10. 3மா அப்படின்னா 3/20. 4மானா 4/20 வரும். ரைட்டா? ஸோ அடிச்சோம்னா 1/5. ஸோ அரைமாங்கிறது 1/2. அப்போ 1/40 அப்படியே பெருக்கினா முடிஞ்சது. ஸோ காணி அப்படிங்கிறது 1/80. அரை அப்படின்னா 1/2. அப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 8, 2, 16, 160. முக்கால்னா 3/40. 3 அப்படியே 3ஆல பெருக்க வேண்டியதானே. ஸோ முந்திரி அப்படின்னா 3/320. அரைக்காணி அப்படின்னா அரைக்காணி முந்திரி அப்படின்னு சொல்றாங்க. அரைக்காணி முந்திரி அப்படின்னா நம்மளுக்கு 1/360 இருக்கு. ஸோ அரைக்காணி முந்திரினா 3/360. அரைக்கால் அப்படின்னா 1/8. நான் இதில் அரை அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் நான் வச்சிருக்கேன். அரை வீசம்னா 1/32, அரைக்காணினா 1/120, அரைக்கால்னா 1/8, அரைக்காணி முந்திரினா 3/320, அரைமா அப்படின்னா 1/40. ஸோ இங்க கொடுத்துருக்க டேபிளே தான் நான் வந்து கொஞ்சம் அதை அரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ போன்ற பின்ன இலக்கங்களும் தமிழ் சொற்கள் இருக்கு. டேவிட் கேட்கறாங்க, இவையெல்லாம் புழக்கத்தில் இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனந்தி சொல்றாங்க, ஆமா, நம்ம முன்னோர் பயன்படுத்திய சொற்கள் கால மாற்றத்தில் நம்ம கைவிட்டோம். நாம் நினைத்தவற்றை மீட்டெடுக்கலாம். என்ன சிந்தனை மும்தாஜ் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் கேட்கறாங்க. நீ சொல்றதெல்லாம் நன்றாக புரிகிறது. இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாம் ஏன் கணினி சொற்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனந்தி சொல்றாங்க, நல்ல கேள்வி மும்தாஜ். ஒரு துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள மொழி அத்துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும். அத்துறையை பெறுபவர்கள் அது சார்ந்த மொழிக்கு தம் மொழியை மாற்ற வேண்டும். மும்தாஜ் ஏன் மாற்ற வேண்டும் கேட்கறாங்க. அதாவது எந்த கண்டுபிடிப்பு இருக்கோ அந்த நாட்டில் அவங்க லாங்குவேஜ் தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லாமே புரோட்டோகால்ல எழுதியிருப்பாங்க. மும்தாஜ் என்ன சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் நன்றாக புரிகிறது. இவ்வளவு வளர்ச்சி பெற்ற நாம் ஏன் வந்து கணினி துறையில் இருக்கக்கூடிய சொற்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதான் என்ன சொல்லிருப்பாங்க, அந்த மொழியில கண்டுபிடிக்கிறீங்க அவங்க லாங்குவேஜ்ல தான் புரோட்டோகால் எழுதுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க தேவைன்னா அவங்க லாங்குவேஜ்ல தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ மும்தாஜ் வந்து ஏன் மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேற்றுமொழி சொற்களை வந்து எளிதாக நம்ம நினைவு கொள்வது ரொம்ப கஷ்டம். ஸோ அவ்வாறு நினைவு கொள்வதற்கும் நேரத்தை வந்து செலவு பண்ணணும். ஸோ நம்ம சிந்தனையில வேகத்தோடு இது வந்து மட்டுப்படுத்தும். சொற்கள் வந்து அந்த மொழி பேசுவோட பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை. ஸோ அதனால நம்ம பேசும் ஒளித்திருப்பு வந்து பொருள்மைக்கு வந்து அர்த்தம் புரியாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து தாய்மொழி சார்ந்த சொற்களோட எண்ணிக்கை விட வேற்றுமொழி சொற்கள் தான் மிகுதியாக இருந்துச்சு. எனவே தான் வாழ்க்கையில் இடம்பெற அறிவியல் கருத்துக்கள் வந்து கலைச்சொற்கள் நம்ம மொழியிலே உருவாக்க வேண்டிய தேவை இருந்ததுன்னு சொல்றாங்க. டேவிட் என்ன சொல்றாங்கன்னா, கலைச்சொற்களை மொழிபெயர்ப்பு செய்து உருவாக்கலாம். ஆனா எங்கேயோ படித்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டேவிட் வந்து ஆனந்தி என்ன கேட்கறாங்க. டேவிட் சொல்றாங்க, வளர்ந்த துறைகளுக்கான வேற்றுமொழி சொற்களில் இருந்து தமிழ் மொழி சொற்களை பெறுவது போன்று வேற்றுமொழிகள் வந்து தமிழ்ல இருந்து பெற்றிருக்கணுவா. ஸோ மற்ற லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் தேவைன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல இருந்து ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆமா டேவிட் இருக்காங்க. தமிழக பழங்காலத்தில் கடற்துறை வந்து பெரும் வணிகம் பெற்றிருந்தாங்க. சங்க இலக்கியத்தில் வந்து நாவாய், வங்கம், தோணி, களம் போன்ற பல வகையான கடற்கலங்கள் இயக்கப்பட்டதுக்கு குறிப்புகள் இருக்குது. இதில் வந்து தமிழ் சொல் நாவாய் என்பதை வந்து ஆங்கிலத்தில் நேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் சொல்லியிருக்காங்க, தமிழர் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகளில் இடம்பெயர்க்காது, தமிழ்ல இருந்து வேற எந்த மொழிகளும் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தி சொல்றாங்க, உலகில் பழமையான செவ்வியல் மொழிகளில் ஒன்னா இருக்கிறது வந்து கிரேக்க மொழி தான். இது வந்து கடல் சார்ந்த மொழிகள் வந்து எரிதிரை அப்படின்னா எருதிரான்னு சொல்றாங்க. கலன் அப்படின்னா கலயோய், அதாவது எரிதிரைங்கிறது தமிழ், எரிதிராங்கிறது கிரேக்க மொழி. கலன் அப்படிங்கிறது தமிழ், கலயோய் அப்படின்னு சொல்லி கிரேக்க மொழி. நீர் அப்படின்னா நம்ம தமிழ், நீரியோஸ்னா கிரேக்கத்துல. அடுத்தது நீரியா அப்படின்னு சொல்றாங்க. நாவாய் அப்படிங்கிறது வந்து நாவாய்னா படகு, நாயு அப்படின்னு கிரேக்கம், தோணி அப்படின்னா தோணிஸ்னு சொல்லி சொல்றாங்க. போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருக்காங்க. மும்தாஜ் மிக வியப்பாக இருக்கிறது, கடல் சார்ந்த சொற்கள் மட்டும் தான் தமிழ்ல இருந்து வேற்றுமொழிக்கு போயிருக்குன்னா இல்லை மும்தாஜ், பல்வேறு துறை சார்ந்த சொற்களுமே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை கேட்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்குது. நம்ம தமிழ்ல வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கடல் சார்ந்த துறை சொற்கள் மட்டுமல்லாது பண்டைய தமிழர்கள் கவிதையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தாங்க. கவிதை சார்ந்த சொற்களை கிரேக்க மொழியிலும் தமிழும் கிரேக்க மொழிக்கு ஒப்பாக இருக்குது. தமிழக மாதிரி அங்கே இருக்குது. தமிழ்ல பான் என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இச்சொல் வந்து கிரேக்க மொழியோட தொன்மை காப்பியமாக இலியத்தில் பாப்பியோனா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்படி பான் சொல்றோமோ கிரேக்க காப்பியமான இலியத்தில் வந்து பாப்பியோனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போலோ என் கடவுளுக்கு வந்து பா அப்படிங்கிறது வந்து கிரேக்கத்தில் குறிக்கிறாங்க. பா வகையில் வந்து என்னது வெண்பா. ஸோ வெண்பாவோட வாசி என்ன செப்பலோசை. கிரேக்கத்தில்
வெண்பா வடிவ பாடல் வந்து சாப்போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வெண்பா அப்படிங்கிற செப்பலோஸ்ங்கிறது சாப்போ. கிரேக்கத்துல இருந்து லத்தீன் மொழிக்கு பின் வந்து ஆங்கிலத்துல வந்து சேபிக் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கத்துல இருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின்னாடி தான் ஆங்கிலத்துல வந்து சேபிக் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாவகையில துவைகள்ல வந்து சுவை ஒன்றாக இலிவல் அப்படிங்கிற துன்பச்சுவை வந்து இலக்கணம் காட்டுது. கிரேக்கத்துல துன்பச்சுவையுடைய பாடல் வந்து இலியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆமா டேவிட் சொல்றாங்க, நீ இலியட் காப்பியம் கிமு 8ஆம் நூற்றாண்டு சார்ந்தது அல்லவா? ஆனந்தி வந்து ஆமான்னு சொல்றாங்க. ஸோ இன்று வேற்று நாட்டினோட தொடர்பு உள்ளது, கணினி உள்ளது, சென்று வர வானூர்தி உள்ளது, அன்றைய காலகட்டத்தில் எதுவும் தொடர்பு கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நல்ல கேள்வி. நான் வந்து தமிழோட கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன் அல்லவா? ஸோ தமிழுக்கும் கிரேக்கும் கடல் வழியா தொடர்பு கொண்ட மும்தாஜ் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேக்கத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு கடல்ல எவ்வளியா வர வேண்டும் அப்படிங்கிறது கிரேக்க நூல் வந்து ஒன்று எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எப்படி வரணும்னு கிரேக்கத்துல இருந்து ஒரு நூல் எழுதியிருக்காங்க. டேவிட் எனக்கு வியப்பா இருக்கு, அந்த நூல் வந்து தமிழ்நாடு பற்றிலாம் குறிப்பிடுறதா சொல்லி கேட்கறாங்க. ஆமா குறிப்பிட்டிருக்காங்க டேவிட். ஏன்னா எரித்ரோஸ் ஆஃப் த பெரிபுலோஸ் அப்படிங்கிற அந்த நூல் பெயர் வந்து தமிழ் சொல் இருக்கிறதா சொல்றாங்க. மும்தாஜ் அப்படியா என்ன சொல்லுது? ஆனந்தி வந்து எரிதிரை என்பதுதான். கடலை சார்ந்த பெரிய புலம் என்பது எரிதிரேன் ஆஃப் த பெரிபுலோஸ் என ஆகியுள்ளது. இதுபோல தொழில் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கும் நம்மளான பணிகளை செய்ய வேண்டும். டேவிட் வந்து நம் மொழி நிலைத்திருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆனந்தி வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை சார்ந்த சொற்களும் உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்ச்சி வளர்க்க வேண்டும். அப்போதான் நம்ம தமிழ் மொழி வந்து கருவியா மாறும். தமிழ் தத்துவம் அரசியல் சிந்தனைகள் எல்லாம் பிற மொழி கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் நம் தமிழ் மொழி நிலைத்திருக்க செய்ய வேண்டிய இன்றியமையாத பணி சொல்றாங்க. ஸோ ஆமா சரியாக சொன்னா. நம்ம தமிழ் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மருத்துவம், பொறியியல், கணினி, விண்வெளி பிற துறைகளின் பதிவுகள் கூட நம்ம மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஸோ நம்ம மொழியும் புதிய சொற்களும் பெருகணும்னு சொல்லி சொல்றாங்க. நன்றாக சொன்ன மும்தாஜ், நாமும் நம்மளான பணிகளை தொடர்ந்து செய்யணும் சொல்றாங்க. டேவிட் மும்தாஜும் ஆமா அப்படியே கண்டிப்பா செய்வோம்னு சொல்றாங்க. ஸோ 3 பேருமே பிரிஞ்சு போறாங்க. இதில் தமிழ் எழுத்துக்கள் இன்னொரு போட்டுருக்காங்க. 1 2 3 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 வந்து கா, 2 வந்து ஊ அப்படிங்கிற மாதிரி, 3 வந்து ஞா அப்படிங்கிற, 4 வந்து சாங்கிற மாதிரி, 3 வந்து 5 வந்து ரூங்கிற மாதிரி, 6 வந்து சூ அப்படிங்கிற மாதிரி, 7 வந்து ஏ, 8 வந்து ஆ, 9 வந்து கூ அப்படிங்கிற மாதிரி, 10 வந்து கா போட்டு 0 போடுறாங்க. இல்லைன்னா உமேகா அந்த மாதிரி சிம்பிள் போட்டுருக்காங்க. ஸோ இதோட வந்து தமிழ் சொல்வனம் பாடம் வந்து முடிஞ்சது. வளரும் செல்வம் அப்படிங்கிற பாடம் வந்து முடிஞ்சது. இது வந்து விரிவானம் 9வது தமிழ் பாடத்தில் வந்து இயல் 1ல வந்து விழுந்திருக்கு. ஸோ இன்னொரு பாடத்தில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.